உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். டெஸ்லா ட்ரெய்னிங் அகாடமி ஆத்தூர். நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க. வணக்கம். தமிழக அமைச்சரவையில் அதிரடியான மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. தமிழ்நாடு அமைச்சரவை இதில் செந்தில் பாலாஜி, பொன்முடி இவங்கெல்லாம் அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க. இதை நம்ம பார்க்குறோம். இதில் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள், புதிய துறைகளுக்கு பொறுப்பேற்றிருக்கிறார்கள், கூடுதல் பொறுப்புகளை ஏற்றிருக்கிறார்கள். இந்த அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க. மனோ தங்கராஜ் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அதாவது மனோ தங்கராஜ் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவரை தவிர எஸ் சிவசங்கரன், முத்துசாமி, ராஜகண்ணப்பன் இவர்களுக்கு தான் நான் சொன்ன அந்த கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. ஆளுநர் மாளிகையிலிருந்து இது தொடர்பாக ஸ்டாலினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய பரிந்துரையின் பேரில் மின்சாரம், மதுவிலக்கு ஆயத்தேர்வுத்துறை, அப்புறமா வனத்துறை மற்றும் காதித்துறை, இந்த துறைகளெல்லாம் ஒரு சில அமைச்சர்களுக்கு கூடுதல் துறைகளாக பொறுப்புகளாக வழங்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிற எஸ் சிவசங்கர் மின்சாரத்துறை கூடுதலாக கவனிச்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரான எஸ் முத்துசாமி அவர் ஏற்கனவே மதுவிலக்கு பற்றிலாம் பேசும்பொழுதெல்லாம் கூட அந்த பேட்டியில் அவருமே பதில் சொல்லிட்டாரு. அவர் இப்போ மதுவிலக்கு மற்றும் ஆயத்தேர்வைத்துறைக்கு அதையும் சேர்த்து கவனித்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு கூடுதல் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பால் வளத்துறை அமைச்சராக ராஜகண்ணப்பன் நீடித்து வருகிறார். அவருக்கு இப்போ பொன்முடி அவர்களுடைய அந்த வனத்துறை மற்றும் காதித்துறை அதை சேர்த்து பார்த்துக்கூடிய அந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஆளுநர் மாளிகையிலிருந்து அறிக்கை வெளியாகியிருக்கு. சரி, இந்த இவர்களுடைய ராஜினாமா பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிளான்ஸ் அதை நம்ம பார்த்துருவோம். கரூர் தொகுதி எம்எல்ஏவும் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சருமாக இருந்தவர் தான் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்யக்கூடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சது தான். தலைமைச் செயலக வட்டாரங்கள்லாம் இதை பற்றி ஏற்கனவே ஒரு பேசுபொருள் இருந்துகிட்டு தான் இருந்தது. இந்த ஒரு நிலைமையில் சட்டப்பேரவையில் சனிக்கிழமை செந்தில் பாலாஜி ஒரு மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டி இருந்தது. உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டினா விசாரணையின்றி அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அவங்க சிறைக்கு போவாங்க அப்படின்ற ஒரு மசோதா. அந்த மசோதா கூட செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவருக்கு பதிலாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செஞ்சார். அதை நம்ம பார்த்துருப்போம். இவருடைய அந்த கேஸ் பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, செந்தில் பாலாஜியுடைய அந்த வழக்கு பின்னணி பார்க்கும் பொழுது, அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அப்போ தான் அந்த போக்குவரத்து துறையில் பணி நியமன முறைகேடு தொடர்பாக ஒரு வழக்கில் சிக்கிறாரு. இந்த வழக்கில் இப்போ ஜாமீனில் இருக்கிறாரு. ஆனால் ஜாமீன் வேணுமா இல்லை அமைச்சர் பதவி வேணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் 23 கேட்டது. இந்த கேள்வி தான் அவருடைய ஒட்டுமொத்த கரியருமே, பொலிட்டிக்கல் கரியருமே இவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு உள்ளாக்கின ஒரு கேள்வி. அதிமுகவுடைய முக்கிய பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி 2011 வருஷம் இருந்திருக்கிறாரு. அந்த வருஷமே கரூர் தொகுதியில், சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெறுகிறார். அதிமுக அமைச்சரவையில் அவருக்கு போக்குவரத்து துறை ஒதுக்கப்படுகிறது. பேருந்துகளில் ஓட்டுநர், நடத்துனர் இந்த பணிகளுக்கெல்லாம் பணி நியமனம் செய்து வைப்பதாக சொல்லிட்டு பணி நியமனத்துக்காக பணம் பெற்றார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுது. இது 2011 போக்குவரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார். இப்போ இந்த மாதிரி வழக்குகள் போகுது. 2015 ஒருத்தர் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாரு. தேவசகாயம் அப்படிங்கிறவர் 2015 பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை தரல அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி மேலே ஒரு வழக்கை தொடுக்கிறார். அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போகுது. உயர்நீதிமன்றத்துடைய தலையிட்டலுக்கு பிறகும் கூட செந்தில் பாலாஜி மீதும் அவருடைய சகோதரர் அசோக் அப்படிங்கிறவர் மீதும் இன்னும் ஒரு 40 பேர் மீதும் சென்னை மத்திய குற்ற புலனாய்வுத்துறை வழக்கு பதிவு செய்து இதே வருஷம் ஜூலை மாதம் போக்குவரத்து துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து கரூர் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் அதிரடியாக அவரை நீக்கம் செய்து உத்தரவிடுங்கிறாங்க. அன்றைய முதல்வர், தமிழ்நாடு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள், மறைந்த ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதா அதுக்கப்புறம் இறந்துடுறாங்க. அவர் கொஞ்ச நாள் டிடிவி தினகரனுடைய ஆதரவாளராக செந்தில் பாலாஜி நீடிக்கிறாரு. அப்புறமா விரைவிலே அந்த கட்சியிலிருந்தும் வெளியேறுகிறார். 2018 வருஷம் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் திமுகவில் இணைகிறார். அதே வருஷத்தில் தான் இந்த வழக்கும் மீண்டும் தூர்வாரப்படுகிறது. அந்த வழக்கின் மீது எஃப்ஐஆர் போடப்படுகிறது. இந்த வழக்குடைய அந்த விசாரணை எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அந்த ஒரு விசாரணை சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெறுகிறது. இப்படி செந்தில் பாலாஜி மீதான அந்த விசாரணைக்கு தடை கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்கிறாரு. 2021 வருது. 2021 அவர் மீதான அனைத்து வழக்குகளையுமே சென்னை உயர்நீதிமன்றம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறது. அதே வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்து தான் இந்த வழக்கு நிறுத்தப்பட்டிருக்குது. அதனால் மீண்டும் இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும், முறையாக விசாரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2021 நடந்த இந்த விசாரணை மேலே மறுபடியும் புகார் வைக்கிறாங்க. அந்த புகாரின் காரணமாக 2023 ஜூன் மாதம் 14 செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்து சிறையில் அடைக்குது. அந்த நேரத்தில் தான் அவருக்கு உண்டான அந்த மின்சாரத்துறை இலாக்கா அந்த நேரத்தில் அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசுவுக்கு சேர்த்து வழங்கப்படுகிறது. அவர் அதே போன்று அவர் மின்சாரத்துறை போல மதுவிலக்குத்துறையும் செந்தில் பாலாஜி கையில் இருந்தது. அந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை
முத்துசாமி கிட்ட கொடுக்கப்பட்டது. இப்போ மீண்டும் முத்துசாமி கிட்ட அதை சேர்த்து கூடுதல் பொறுப்பாக வழங்கப்படுகிறது. முத்துசாமி தற்போது நகர்ப்புற மற்றும் வீட்டு வசதி துறையில் இருக்கிறார். அவர் இப்போ மீண்டும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறையை சேர்த்து பார்க்கிறார். இதற்கு முன்பாகவும் 2023 செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போதும் இந்த துறை வந்து அவர்கிட்ட முத்துசாமி கிட்ட போச்சு, தங்கம் தென்னரசு கிட்ட மின்சாரத்துறை போச்சு. இப்படி 9 மாதங்களாக இலாகா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிக்கிறாரு. 2024 கடந்த வருடம் பிப்ரவரி மாதம், கிட்டத்தட்ட அப்படியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜி அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா செய்கிறார். அதன் பிறகு சிறை செல்கிறார். சிறை போனவர் ஜாமீன் வழங்கி அவருக்கு உத்தரவு செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்றம் தான் அந்த உத்தரவை இடுது. அதே வருஷம் செப்டம்பர் மாதம், இப்போ நான் கடந்த செப்டம்பர் மாதம் சொல்கிறேன், சிறையிலிருந்து வெளிவந்து 3 நாட்களுக்குள் அவருடைய இலாக்கா மீண்டும் அவருக்கு வழங்கப்படுகிறது. அவருடைய பதவி அவருக்கு உறுதி செய்யப்படுகிறது. பதவி பிரமாணம் செய்து கொள்கிறார். இது எல்லாமே நம்ம தொலைக்காட்சிகளில் செய்திகளில் நம்ம பார்த்தோம். இப்போ தான் மீண்டும் இந்த வழக்கை மீண்டும் இந்த வழக்கை தூர்வாருகிறார்கள். அவருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த ஜாமீனை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாகுமார் அப்படிங்கிறவங்க சென்னை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறாங்க. இந்த மனுவை விசாரிக்கிற உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, அரசியல் அமைப்பு சட்டத்துடைய 21வது பிரிவின்படி அடிப்படை உரிமை மீறப்பட்டதால் தான் ஜாமீன் வழங்குகிறோம். 2 நாட்களுக்குள்ள அவர் மீண்டும் அமைச்சரானதை நிச்சயமாக ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அப்போ மீண்டும் ஒரு கேள்வி எழுப்புகிறது உச்சநீதிமன்றம், அமைச்சராக நீடிக்க வேண்டுமா, ஜாமீன் வேணுமா, ஏப்ரல் 28ஆம் தேதிக்குள்ளே கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சூழலில் தான் செந்தில் பாலாஜி ராஜினாமா செஞ்சிருக்கிறார். இது செந்தில் பாலாஜி கதையா? பொன்முடி விஷயத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்கிறது. அப்படி பொறுப்பேற்கிறதுல இருந்தே ஒரு பிரச்சார பீரங்கியாக நிறைய பேசுபொருளாக இருந்த பொன்முடி அவர் பேசின ஒவ்வொன்றுமே வெடிகுண்டு தான், சர்ச்சை பேச்சு தான். மகளிர் அவங்களுக்கு கட்டணமில்லாத நிறைய விஷயங்கள் திமுக செஞ்சுருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகையிலிருந்து கட்டணமில்லாத பேருந்து வரைக்கும். இந்த கட்டணமில்லாத பேருந்தில் மகளிர் பயணிக்கிறத வந்து ஒரு கொச்சை வார்த்தையை சொல்லி விமர்சிக்கிறாரு பொன்முடி. அரசு நிகழ்ச்சிகளில் பொதுமக்களை விமர்சிச்சிருக்கிறாரு. இப்படி தொடர்ந்து அவருடைய பேச்சுகள் சர்ச்சைக்குரிய பேச்சுகளாக திமுக பொதுக்குழு கூட்டத்திலேயே முதல்வர் ஸ்டாலின் வந்து குறிப்பிட்டு, ரொம்ப இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் என்னத்தை பேசிடுவீங்க, என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நான் வந்து கவலையோடு தான் ஒவ்வொரு நாளும் காலையில் நான் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களே பேசக்கூடிய அளவுக்கு இந்த சூழல் மாறினதுக்கு நிறைய பேர் காரணம்னாலும் அதில் முக்கியமான ஒரு காரணம் பொன்முடி அவர்களுடைய சர்ச்சை பேச்சு அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அப்போது கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி பெரியார் திடலில் ஒரு விழா நடக்கிறது. இந்த விழாவை திராவிடர் கழகம் ஏற்பாடு செய்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறாரு வனத்துறை அமைச்சர் பொன்முடி. இதை பற்றிய நிறைய பேருடைய கருத்துக்களும் இருக்குது. அமைச்சர் பொன்முடி பேசுனதை பொறுத்த வரைக்கும் திராவிடர் கழக நிகழ்ச்சியில் பேசுகிறாரு. இந்த திராவிடர் கழகம் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தாய் கழகம். இந்த தாய் கழகத்தினுடைய மேடையிலிருந்து ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, அதுவும் பொன்முடி மாதிரி ஒருத்தர் அந்த ஒரு கருத்தை சொல்கிறாரு அப்படின்னா, அது பொன்முடி அந்த திராவிட இயக்க சிந்தனைகளில் செயல்பாடுகளில் உள்வாங்கி வேலை செஞ்சு களப்பணி செஞ்சு அங்கே என்ன சிந்தனையை வாங்கினாரோ அதைத்தான் அங்கே பேச்சாக வெளிப்படுத்துகிறார். அப்படி நீங்கள் தண்டிக்கணும் அப்படின்னா அந்த திராவிடர் கழகத்துடைய கருத்தாக தான் இதை பார்க்கணும், அல்லது அவர்கள் தாய் கழகமாக ஏற்றுக்கொள்கிற திமுகவுடைய கருத்தாகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். இதில் பொன்முடி பேசுனது சர்ச்சைக்குரிய வகையில் மாறிடுச்சு அப்படின்ன உடனே யாருக்கோ பயந்து, ஏன்னா அது ஒரு இந்துத்துவ வகையில் அது போயிருச்சு, மதம் சார்ந்த விஷயங்களை புண்படுத்தும் வகையில் பேசுனதாக மாறிடுச்சு அப்படிங்கிறதுனால யாருக்கோ பயந்து நீங்கள் அமைச்சர் பொன்முடியை மட்டும் நீங்கள் இதில் நீக்குறீங்க அப்படிங்கிறது நிறைய பேருடைய விமர்சனமாக இருக்கிறது. இதற்கு திமுகவோ அல்லது திராவிடர் கழகமோ திகாவோ பொறுப்பேற்கவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இது இருந்து கொண்டு வருகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் பேசின அந்த ஒரு திராவிடர் கழக மேடையில் அந்த சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதங்களை பாலியல் தொழிலாளர்களுடன் ஒப்பிட்டு கொச்சை வார்த்தைகளாக பேசியிருக்கிறார். இந்த பேச்சு இணையத்தில் பரவுது. பொன்முடி திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்படுகிறார். இந்த உத்தரவை முதல்வர் ஸ்டாலின் வந்து போடுகிறார். அதன் பிறகு அந்த பதவிக்கு திருச்சி சிவா வந்தார். கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் இதை பற்றி பேசுகிறாரு. இந்த சைவ வைணவ சமயங்கள் குறித்த பேச்சுக்கு அமைச்சர் பொன்முடி மேலே முதல்ல வழக்கு பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த வெங்கடேஷ் வந்து கேள்வி கேட்குறாரு. இதில் வழக்கு பதிவு செய்யவில்லை அப்படின்னு சொன்ன உடனே தாமாக முன் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும், வழக்கு பதிவு செய்யலைனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை ஏப்ரல் 22ஆம் தேதி ஒத்தி வைக்கிறார். மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. கட்சியே நடவடிக்கை எடுத்தும் கூட காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறத நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் சுட்டி காட்டுறாரு. பொன்முடியோடைய அந்த பேச்சுங்கிறத நீங்கள் சாதாரணமாக கடந்து போகிறீங்க, அது ஒரு வரம்புக்குள்ளே இருக்கிற பேச்சு இல்லை, ஒரு வரம்பற்ற பேச்சாக இருக்குது. அதனால் பதிவுத்துறைக்கு இதை வந்து நீங்கள் உடனடியாக இந்த வழக்கை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்
உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் தலைமை நீதிபதிக்கும் இந்த வழக்கை உடனடியாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இவர் மீது பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. சரி, ஒரு பக்கம் சர்ச்சை பேச்சு மட்டும்தானான்னு கேட்டால் அமைச்சர் செந்தில் பாலாஜி மாதிரியே பொன்முடிக்கும் இந்த ஊழல் வழக்குகள், சொத்து குவிப்பு வழக்குகள் அப்படிங்கிறது இருக்கான்னு கேட்டால் அதுவும் இருக்குது. 1996 2001 திமுக ஆட்சி தான். அந்த நேரத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறாரு பொன்முடி. கிட்டத்தட்ட 2002ஆம் ஆண்டு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு சொத்து குவிப்பு வழக்கு 2002 போடுறாங்க. அந்த காலகட்டத்தில் 1,36,00,000 அந்த சொத்து குவிப்பு வழக்குடைய அந்த மதிப்பு. இன்னைக்கு பல கோடிகளாக இருக்கக்கூடியது, அன்னைக்கெலாம் 1,36,00,000 தான் சொத்து குவிப்பு வழக்கு. அன்னைக்கு அது பெருசு. அப்போது கிட்டத்தட்ட 23 வருஷம் வரும்னு நினைக்கிறேன். அப்போது அந்த வழக்கில் அவருக்கு விழுப்புரம் நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கிறது. அப்புறம் அந்த நீதிமன்றத்திலிருந்து விசாரணை வேலூர் மாவட்ட நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுகிறது. அந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்படுகிறார் பொன்முடி, அவருடைய மனைவி விசாலாட்சி. இவங்க எல்லாருக்குமே அந்த வேலூர் நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் அது என்ன பண்ணுது அப்படின்னா விடுதலை செய்து தீர்ப்பு வழங்குறது. அப்போ இந்த வழக்கை தாமாக முன் இப்போ மீண்டும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கையில் எடுக்கிறார். என்ன சொல்றாரு, ஒரு மாவட்டத்தில் இருக்கிற வழக்கை மாவட்ட நிர்வாகத்தின் நீதிபதிகள் வேறு மாவட்டத்துக்கு மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி அதுக்கு தலைமை வழக்கறிஞர் பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு கால அவகாசமும் கொடுக்குறாரு. ஒரு கட்டத்தில் அவங்களால அதுக்கு சரியான ஆன்சர் பண்ண முடியல. சரி, ரைட், தாமாக முன் விசாரணை எடுத்த எந்த வழக்கிலுமே விசாரணை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை கிட்டத்தட்ட இக்கண்ணா போட்டு கமா போட்டு கண்டினியூ பண்ணியிருக்கிறாரு ஆனந்த் வெங்கடேஷ். இந்த ஒரு சூழ்நிலையில் அமைச்சர் பொன்முடியும் ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுடுச்சு. இப்படி தான் செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளாகட்டும், துரைமுருகன் அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளாகட்டும், இப்படி திமுகவில் மிக பெரிய முக்கியமான பில்லர்ஸாக தூண்களாக இருந்த தமிழ் அமைச்சர்கள் மீதான அவர்கள் மீதான இந்த வழக்குகள் அப்படிங்கிறது மேலே எழும்பி வருகிறது, பேசப்பட்டு வருகிறது. இது எங்கே போய் முடியும்? திமுகவுக்கு இது பின்னடைவாக மாறுமா, அல்லது ஊழல் செய்த முக்கியமான அமைச்சர்கள்லாம் வெளியேறுகிறார்கள் அப்படிங்கிறதுனால மீதி இருக்கிற அமைச்சர்களை கொண்டு ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான ஒரு அணியோடு சேர்த்து அவங்க 2026 தேர்தல் காலத்தை சந்திப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பல்வேறு சூழல்லையும் பல்வேறு கருத்தியலாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே பேசக்கூடிய அந்த பேச்சுக்களை பார்க்கும் பொழுது இது திமுகவுக்கு ஒரு பக்கம் பின்னடைவாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதே போன்று 2026க்குள் அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இப்படி இது போன்ற ஒரு கிளீனிங் அப்படிங்கிறது நடக்க வேண்டிய தேவையும் இருக்குது. ஒன்று அது அவங்களே செய்கிறாங்களா, இல்லை மத்திய அரசுடைய புலனாய்வு பிரிவுகள் அல்லது அமலாக்கத்துறை இது போன்ற துறைகளோடு உதவியோடு செய்கிறாங்களா, இல்லை அவங்க செய்கிறது இவங்களுக்கு உதவி செய்யுதா அப்படிங்கிற மாதிரி பல கோணங்களில் இதை விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போது நாம் அது குறித்து பேசுவோம். நம்முடைய நிகழ்ச்சிகளிலுமே விருந்தினர்கள்கிட்ட இது குறித்த கருத்துக்களை தொடர்ந்து நம்ம கேட்டறிய இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள், எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பரிந்துரைங்க. நன்றி.